ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா வந்து டிராமா அண்ட் ரொமான்ஸ் கலந்த ஒரு ஃபேமிலி மூவி தான் இந்த படம். இந்த படத்தோட லிங்க் வழக்கம் போல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பானிஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்பானிஷ் படத்தோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகே, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓகே, படத்துல இருக்கக்கூடிய 3 முக்கியமான கேரக்டர் அண்ணா, அண்ணி, அப்புறம் தம்பி. இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து, அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து பிசினஸ் விஷயமா வந்து நெறைய வந்து வெளிய வந்து போக வேண்டியது வருது. போனா ஒரு 2 டேஸ், 3 டேஸ் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி பிசினஸ் ஒர்க்க பார்க்குற மாரி வருது. அந்த கேப்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, இவங்க வந்து மனசு விட்டு மனசு பேசி, இவங்களுக்கு வந்து நல்லா பழகிக்கிறாங்க. பழகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இவன் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெயிண்டர். இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து தத்ரூவமா வந்து வரையக்கூடியவன் தான். சரிங்களா? என்னையும் ஒரு படம் வரைஞ்சு தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கக்குள்ள இவனும் வந்து வரைஞ்சு தருவான். இந்த மாரி வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்காங்க. இது கடைசியில காதலா மாறுது. காதலா மாறுன பிறகு பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குது? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முழு கதையுமே. சரிங்களா? அவங்க அண்ணன் வந்து பிசினஸ் விஷயமா வந்து வெளிய போகலாம். இவங்க 2 பேரும் வந்து வீட்ல வந்து ஜாலியா இருக்காங்க. இது வந்து ஒரு கட்டத்தில அவங்க அண்ணனுக்கு வந்து தெரிய வருது. அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்? கடைசியில என்ன நடக்குது? அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒரு முழு கதையுமே. சரிங்களா? இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணியுடைய அவங்களுடைய தகாத உறவ பத்தி சொல்ல வரல. அந்த புருஷன் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய ஒய்ஃப் மேல வந்து கேர்லெஸ்ஸா இருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. கொஞ்சம் கூட கேரிங்கே இல்லாம, சரி அவ வீட்ல என்ன பண்ணுவா? சாப்பிட்டாளா? தூங்குனாளா? கூட ஒரு ஃபோன் கேட்காத ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்க தான் செய்யும். சரி. ஓகே. இந்த கதையிலருந்து என்ன புரிய வருது அப்டின்னா வந்து, பிசினஸ்ன்னு கொஞ்சம் பிசினஸ்ன்னே பார்க்காம, கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபேமிலில வந்து என்னென்ன வந்து நடக்குது அப்டிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, இந்த பிரச்சனையே எந்த ஒரு குடும்பத்திலயும் வராது. சரிங்களா? ஒரு ஹஸ்பண்ட் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்டிங்கிறத எடுத்துக்காட்டுற படம் தான் இந்த படம். சரிங்களா? இந்த படத்தோட லிங்க் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். நன்றி.